இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து நம்ம வாஷிங் மிஷினில் தான் துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி துணி துவைக்கும் போது என்ன தான் நம்ம காஸ்ட்லியான லிக்விட் பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து வாஷ் பண்ணாலுமே அந்தளவு வந்து நமக்கு பளிச்சுன்னு இருக்கிறதுல அது எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வாஷிங் மிஷினில் கையில் துவைக்கிற மாதிரி இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் துவைக்கிற மாதிரி வாஷிங் மிஷினில் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக நம்ம துவைக்கலாம். அது எப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதுமே நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைக்க போகிறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு துணியை போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வாட்டர் வந்து நிரப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி வச்சிடணும். நம்ம பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து லிக்விட் சேர்த்து துணி துவைக்க போகிறோம். அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷின் தண்ணி பிடிச்சி வச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நாங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லிக்விட் சேர்த்து வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து வாஷிங் பவுட்ரு வேணாலும் சேர்த்துக்கலாம். வாஷிங் பவுட்ரு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு மக்கில் தண்ணி பிடிச்சி வாஷிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். அப்படி இல்லைனா வந்து துணி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி வந்து திட்டுத்திட்டாக வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து லிக்விட் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு டைம் வந்து நல்லா வாஷிங் மிஷின் வந்து ரோல் பண்ணணும். அந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த லிக்விட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து துணிகளை ஒன்று ஒன்றா போடணும். நம்ம ஒரே தனியாக வந்து அப்படியே சேர்த்து அப்படியே வந்து போடக்கூடாது. நம்ம ரெண்டு துணியாக சேர்த்து நல்லா அமைக்கி நம்ம வந்து போடணும். இப்போ எல்லா துணியுமே வந்து வாஷிங் மிஷினில் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெண்டு துணியாக போட்டு நல்லா வந்து அமைக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா குறைச்சலாம் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படி இல்லைனா வந்து அதிகமாக வந்து ஒரு ½ hour நம்ம வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். நம்ம வந்து அப்படியே நம்ம எப்படியும் வந்து வெளியில் வந்து நம்ம பவுட்ரு அப்படி இல்லைனா லிக்விடு போட்டு துணியெல்லாம் ஊற வைக்குவோமோ அதே மாதிரி இந்த ட்ரம்மில் போட்டு நம்ம அப்படியே வந்து ஊற வச்சு மூடி வச்சிடலாம். ½ hour கழித்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ½ hour கழித்து நம்ம எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருந்து நம்ம வந்து ஆன் பண்ணணும். அந்த மாதிரி ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 48 minutes வந்து நமக்கு காமிக்குது பாருங்கள். நம்ம வந்து துணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 hour 11 minutes வந்து என்னோடய வாஷிங் மிஷினில் காமிக்குது. உங்கள் மிஷினில் எப்படி காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் மினிட்ஸ் வந்து 1 hour 11 minutes காமிக்குது இல்லையா. இப்போ நல்லா துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து துணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நார்மலாக வந்து நம்ம வந்து கைகளால் துவைச்சா எந்த அளவு வந்து பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம ½ hour வந்து மிஷின்லேயே ஊற போட்டதுனால வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து எப்போதுமே வந்து மிஷினில் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி லிக்விட் இந்த மாதிரி போடுறதுனால அந்த லிக்விட் வந்து அந்த துணிகளோட வந்து ஒன்று சேராமல் நம்ம எந்த இடத்துல ஊற்றுனமோ அந்த சைடே அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். எப்படி தான் வந்து அது ரொட்டேட் ஆனாலுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகாது. நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா லிக்விட் சேர்த்து துணியெல்லாம் உள்ளே சேர்க்கும் போது நல்லா ஒரு ½ hour நம்ம ஊற வைக்கும் போது இன்னுமே துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ துணி ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 1 hour கழிச்சு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் வந்து எந்தளவு வந்து வெயிட் தாங்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து துணி போடணும். சில பேர் அதிகமான துணியை போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாத கரெக்டான அளவில் துணியை போட்டு நம்ம துவைக்கும் போது இன்னுமே வந்து துணி பளிச்சுன்னு இருக்கும். நம்ம நிறைய துணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து பளிச்சுன்னு இருக்காது. இப்போ பாருங்கள் நம்ம துணியெல்லாம் சூப்பராக துவைச்சி எடுத்தாச்சு. நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காளான் வந்து நம்ம வாங்கி சமைக்குவோம். அந்த மாதிரி காளான் வாங்கும்போது அந்த காளானில் அங்கங்கே கருப்பாக ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை எப்படி தான் வந்து நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணாலுமே அந்த கருப்பு வந்து போகவே போகாது. அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். இந்த மாதிரி அரிசி மாவு அப்படி இல்லைன்னா வந்து கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவை போட்டு நல்லா அந்த மாதிரி பெசரி நம்ம கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பெசரணும். ஏன்னா காளான் வந்து உடஞ்சி போயிடும் இல்லையா. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அதில் இருக்கிற கருப்பு அழுக்கு இதெல்லாமே போய் நமக்கு நல்லா பளிச்சுன்னு காளான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவு வந்து சைஸ் தேவையோ அந்த அளவு நம்ம கட் பண்ணி சமைக்கும் போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம எப்படி வந்து காளான் க்ளீன் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொபைல்லாம் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம சில டைம் சாப்பிட்டுட்ருப்போம். அப்படி இல்லைனா ஏதாவது வந்து ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். அந்த டைமில் ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து அதே கையோடையே நம்ம வந்து எடுத்து வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நாள் கணக்காக நம்ம பேசி அந்த மொபைலை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக வந்து அங்கங்கே வந்து ஒரு மாதிரி வெள்ளைப்படைஞ்ச மாதிரி இருக்கும். அதை அப்படியே வச்சே நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு தோணவே தோணாது. அதை வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நான் பாண்ட்ஸ் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மொபைல் மேலே நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதேமாதிரி கொஞ்சமாக அந்த மாதிரி தூவி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கைகளாலே பார்த்திங்கன்னா இந்த விரலால் அழகாக வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டதுக்கு அப்புறமா வந்து 1 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. சில டைமில் வந்து தண்ணி வந்து பட்டுரும் இல்லையா மொபைலில். அந்த டைம்லேயே இந்த மாதிரி வந்து நம்ம பவுடர் வந்து மேலே தூவி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத் அப்படிலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அழகாக வந்து தொடச்சி எடுத்துறோம். இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறதுனால நம்ம மொபைலில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து அந்த பவுடரோட சேர்ந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார்
யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழேயே வந்து சுவிட்ச் போர்டை வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு போயிட்டு அதில் சுவிட்ச் போடுவாங்க. அப்படி இல்லைனா அந்த ப்ளக் பாயிண்டில் வந்து அப்படியே வந்து கையை உள்ளே விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து செல்லட்டப் இருந்துச்சு அப்படின்னா அழகாக அந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுருங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து பிரிச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி செல்லட்டப்பை போட்டு ஒட்டி விட்டுடலாம். இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். அவங்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாக்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ டெய்லி வந்து ஸ்போர்ட்ஸ் போவாங்க, அப்படி இல்லைனா வந்து ஸ்கூல் போட்டு போயிட்டு வந்து அங்கங்கே வந்து கலட்டி போட்டுருவாங்க. மறுநாள் அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். தனித்தனியாக வந்து போட்டுருவாங்க. அதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம ரெண்டுமே வந்து மிஸ் ஆகாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிச்சினேன் அதே மாதிரி வந்து ஒரு சைடு வந்து 2 சாக்ஸும் ஒரு சைடு வந்து மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். எப்படி தான் கலைச்சாலுமே அது கலையவே கலையாது. மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி வந்து சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிச்சினேன் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து மைசூர் சாண்டில் இந்த மாதிரி வந்து சோப்பு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த சோப்பை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குப்பையில் சேர்த்துருவோம். அந்த மாதிரி இனிமேல் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதையும் வந்து சூப்பராக வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கர்ச்சிஃப்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த கர்ச்சிஃப்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அவசரத்துக்கு நம்மளால் தேடி எடுத்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி குட்டியாக வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் வந்து எந்த அளவு வந்து நமக்கு வந்து உள்ளே வைக்க முடியுமோ அந்தளவு நம்ம அந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நம்ம பீரோவில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அங்கங்கே வந்து கர்ச்சிஃப்க்கு தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பாக்ஸில் தான் கர்ச்சிஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு டிப்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்போட பாக்ஸ் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கர்ச்சிஃப் ஃபுல்லாக வச்சுருக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த மைசூர் சாண்டலோட சோப்போட வாசனை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.